ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு பயங்கரமான சம்பவம் வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கடைசியாக வந்துட்டு சூப்பராக வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் ஃபேமிலியாக அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் உள்ளே வந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு அப்பா அம்மா. யாரையும் யாரோட மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு உள்ளே வந்தாங்க. வந்து அவ்வளோ அழகாக பேசினாங்க. பிக் பாஸுமே வந்துட்டு கொஞ்சம் சிரித்து பேசுகிற விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே கூப்பிட்டு போய், தம்பி நம்ம பரம்பரைக்கே பெருமை சேர்த்துட்டப்பா, நான் என்னை யாரெல்லாம் உதாசனப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ என்னை கூப்பிட்டு செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு என்னை பிரபலப்படுத்தி விட்டேன் அப்படி இப்படின்னு சூப்பராக பேசும்போது, நம்ம முத்துக்குமாரனோட அப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கப்பை வாங்கிட்டா நீ வீட்டுக்கு வந்த உடனே 10 நாள் நம்ம வீட்டில் தங்குற, ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பார். கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டை போட்டிருப்பார் டப்புன்னு. அப்போ வந்து முத்துக்குமாரன் டக்குன்னு ஜர்க்கு வாங்கியிருப்பார். என்னென்னா, தம்பி வெளியில் நல்லா போயிட்டுருக்கு, 200% உனக்கு தான் கப்புன்னு சொல்லிட்டாங்க. எப்படி 200% உனக்கு தான் கப்புன்னு சொல்லிட்டாங்க, நீ நல்லா விளையாடு தம்பி, விடவே விடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு உடனே அவரும் என்ன பண்ணுவார், ஜர்க்கு வாங்கிடுவார். ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டார் முத்துக்குமரன், அப்பா வெளியில் என்ன நடக்குதுன்றதை சொல்லவே சொல்லாதீங்க, எனக்கு அது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, நான் உங்களை மனசு நோகாமல் நடந்துக்கிட்டேன், அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னும் போது, இல்லையா நீ நல்லா தான் பண்ண, நீ நல்லா பண்ணியிருக்கப்பா, இன்னும் நல்லா பண்ணு, அதுதான் எங்களுக்கு வேணும், உடஞ்சிடாத, நீ பாட்டுக்கு பண்ணு, உனக்கு என்ன தோணும் எல்லாத்தையும் பேசு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்பா வந்து இந்த 200% நீ தான்ப்பா கப்பு வின்னு சொல்லிட்டாங்கப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதே வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அப்பா எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாம் மக்கள்கிட்ட தான் இருக்குது, மக்கள் ஓட்டு போடாங்கன்னா சரின்ற மாதிரி ஒரு சூப்பரான டீசெண்டான ஒரு பதிலை கொடுத்துருப்பாரு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வெளியில் நடக்கிற விஷயங்கள் எவ்வளோ ஓட்ஸ் வருது, அந்த விஷயங்களை வந்துட்டு சட்டுன்னு ஒரு 200% நீ தான் வின்னுன்ற மாதிரி அங்கே வந்து போட்டு உடச்சது. அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். முத்துக்குமரன் வந்து அதெல்லாம் வந்து தெரியாமலாம் இல்லை, எல்லாத்தையும் கேல்குலேஷன் போட்டு வச்சுருப்பார். யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வரும், உள்ளே வர ஆட்கள் வச்சு அவங்க பேசுகிறத வச்சு, ஓகே இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பார். அதெல்லாம் வந்து மாட்டுக்கிறது கிடையாது. ஆனாலும் அங்கே வந்து கண்ணியமான ஒரு விஷயத்தை பண்ணார், நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னராக யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.